போன வாட்டர் ஃபால்ஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு செக் போஸ்ட் முதல் செக் போஸ்ட்ல வந்து 50 ரூபா கட்டியிருக்கிறோம். வீடியோ எடுத்துட்டு அந்த மைக் பார்ப்பாங்க. நேற்று தாண்டா நாமக்கல்ல இருக்குன்னு போட்டேன். கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்லா குளு குளுன்னு இருக்கு. அதனால கிளாஸ் இறக்கி விட்டு ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். மூணார் ரோட்ல போய்கிட்டு இருக்கோம். நமக்கு முன்னாடி சிறு புல்லட் பாண்டிகள் போறாங்க. பைக்கர் பாபு அது ஒரு சொல்ல தனி டூ வீலர் பைக்கெல்லாம் தனி. எங்கள் அப்பா கொடுக்கணுன்ட்டு போயிட்டாரு. ஒரு நாள் பார்க்குறேன் விடியா வீட்டு முன்னாடி நிற்கிது. அதில் தான் நான் ஓட்டி பிரபு பிரபு ஹேர்பின் பெண்டு ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு வர வரைக்கும். நாங்கள் எதர்ச்சியாக ஒரு இடத்துல நிப்பாட்டினோம் ஓரமாக வியூ பாயிண்ட் பார்க்கலான்னு. ஆனால் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக யானை இறங்கி வந்திருக்கிற பாதை தெரியுதுங்களா? யானை வந்த பாதை. அடுத்து அங்கேருந்து வந்தோம்னா இன்னொரு செக் போஸ்ட், கேரளா செக் போஸ்ட் முடிச்சு இந்த பாலத்தில் பார்த்தோம்னா தண்ணீர் தண்ணீர் தண்ணீர். வாழ் குரங்குகள். தனுசு பார்த்தாலும் குரங்கு கூட தெரிச்சு விடுது. கடைசியாக ட்ரெக்கிங் போகிற ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இங்கே தான் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் ட்ரெக்கிங். நம்ம கூட வரப்போகிற கைடு இவர் தான். அவர் தான் எங்கள் கைடு. பன்னீர் அண்ணா தலைமையில். நாங்களாம் தான் ட்ரெக்கிங் போகிறக்காங்க. நம்ம ட்ரெக்கிங் பாதை இங்கிருந்து ஆரம்பிக்குது. எஸ், பன்னீர் அண்ணா எனக்கு முன்னாடி இருக்காரு, எனக்கு பின்னாடி அருணண்ணா இருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம போலி குங்ஃபூ மாஸ்டர் இருக்காரு. சாரி, ஃபேக் குங்ஃபூ மாஸ்டர். அவ்வளோ வேகமெல்லாம் ஆகாது. ரெட்மைல மாதிரி எடுத்தோன்னே 4 கிலோமீட்டர் நடப்போம். ஏங்க இவ்வளோ தூரம் தண்ணி பக்கத்தில் வந்து குளிக்க விட மாட்டேங்க. என்ன இருக்குது? தண்ணிக்குள்ள தானே ஜம்ப் பண்ணி போக போகிறோம். ஆமாம், அவன் பணத்தை கொடுக்குறான் குளிக்க. அவ்வளோதானே. எஸ், ஒன்றரை மணி நேரம் அந்த வீடியோ எப்படி ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதனால் அப்பப்போ நம்ம வீடியோ பிரேக் விட்டு எடுத்துக்குவோம். மிக்சிங் இல்லை.
ஊர் வாட்டர் தான் பெஸ்ட். அண்ணா அங்கே ஏதோ குட்டியான நிற்குது. ஒரு குட்டியாட்ட நிக்குது, ஒண்ணு கடிச்சு நிக்குது. அட நம்ம தனசி இல்லைண்ணா. நிக்கிறாரு. போயிட்டீங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. இப்படி சொல்லி போட்டீங்களா? இன்னைக்கு சாவு முடுறாரு உங்களுக்கு. தண்ணி குட்டி அது அந்த சொன்னது எங்களுக்கு எனக்கு அந்த வண்டி கொஞ்சம் நல்லா செக் பண்ணி ஓடிட்டோம். கேட்டாரு அவங்க கேங்கே தான் நீங்க அப்படின்னு பின்னாடி போயிட்டு காமிச்சு இறங்குறப்ப ஸ்லோப்பாக இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் இறங்கிடுறோம். இறங்குறது தெரியல. நீங்கள் ஏறும்போது நாக்கு தள்ளும். தண்ணி பாட்டில் எடுத்துக்குங்க. 5 லிட்டர் கொண்டு வராருமா? எது இல்லை 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 அதுக்குள்ளேயுமே வந்துருச்சு. ஐயோ வழுக்கு. ஏய் ஜம்ப் எல்லாம் பண்ணாத, மெதுவாக நடந்தே போ. எடுத்துகிட்டே இருக்கணும். கமண்ணா. பார்த்துண்ணா. பார்த்து நானும் பார்த்து. ஓகே, நம்ம முதல் இதை தாண்டிட்டோம். கடைசியில் நம்ம இப்படி போய்க்கலாம் ரோட்டுக்கு. 300 ரூபா யாரும் கொடுப்பா? காலைல ஆரியபவனில் நெய் தோசை சாப்பிட்டது நெஞ்ச கறிக்குதே. இப்போ சட்னி வந்து கார சட்னி செம. தேங்காய் கார சட்னி தான் செம. நல்லா சாப்பாடு கார சட்னி. அடுத்தது வந்து அதை ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரோடு தான். எட்டி பார்த்தா இப்படி போனால் ரோடு இது. இதுதான் ரோடு. இங்கே உட்காந்து சீரியஸா பாட்டுனால போய் வண்டி எடுத்து வந்துருக்கேன். உட்படுத்தி போயிடாதீங்க. கீழே பார்த்துப்போ, மேலே பார்த்து குப்பர் விழுந்துறாரு. ஆமாம், ஈரப்பணம் பிடிக்கிற மாதிரி கேறீங்க. சினிமா போனாலும் கார்த்தி அண்ணா என்ன வழி? அதைத்தான் மேலே கொஞ்சம் மேலே ஏறினோம்னா சரக்கு மறையூர்ல கடை. மறையூர்ல கடை இங்கே முன்னாடி. ஆமாம் ஐயா சரக்கு முக்கியம். ஐயோ இவங்க வேறு வீடியோ எடுத்துட்டு பதிவாயிடுச்சு. வரலாறு முக்கியம், சரக்கு முக்கியம். இந்த ஆளை கூட்டிட்டு போய் கை கால் உடைங்க. என்ன நீதான் ஓடிப்போய் இங்கே வழி கேட்டு விழுந்துடாத. பெரிய கண்டென்ட் சிக்கிறோம். அதை மட்டும் ரிப்பீட் மோடில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு 10 தடவை ஸ்னூஸ். அப்படியே புடனிலே வந்து அடிக்கணுமா? நம்ம போகிற அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. ஆனால் தண்ணி நமக்கு தெரியல. தண்ணி சத்தம் கேட்குது.
கஷ்டப்படுறதுக்கு பேச விட்டுரு. ஏன்னா பேச முக்கியம். அப்புறம் ரெண்டாவது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளால தொப்பை குறைக்க முடியல. அதை வந்து ஒரு அம்சம் நாளைக்கு பிளாட்டா இருக்கு. அதுக்கு பேக் மாதிரி ஆயிடும். அதுக்கு 8 இடத்துல மீறி அண்ணனுக்கு 6 பேக் வேற இல்ல ஆசை. எனக்கு வரலாறு முக்கியம். அண்ணா 2 किलोमीटर 2 किलोमीटर ஆமாண்ணா. ராமண்ணா இருங்கோ. எங்கே பாதையவே காணோம் தம்பி. அவ்வளோதான் நாட்டுக்கு வந்துட்டோம். வெயில் இல்லாதனால நமக்கு இது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. சீக்கிரம் டயர்ட் ஆக மாட்டோம். ஆனாலும் நமக்கு வேர்வை வந்துடுது. ஆமாம், எங்கே கூட வந்து நீங்களை காணோம். கொடைக்கானலா இருந்தா என்னத்துக்கு அங்கங்க காளான் கிடைச்சிருக்கும். தண்ணி பக்கத்தில் தெரியுது, வேகமாக போகுது. நமக்கு நீச்சல் தெரியாதுங்கிறது அது ரெண்டாவது விஷயம். ஆஹா, ஓ எந்த வழியில் போனாங்க? இங்கே ஒரு வழி இருக்குது, அங்கே ஒரு வழி இருக்குது. நம்ம சாதுவாக இருக்கிற வழியிலேயே போய்க்குவோம். ஆஹா, நமக்கு தண்ணீர் சத்தம் கேட்டது பார்த்தீங்களா? அந்த இடத்துக்கு வந்துட்டோம். எடிட்டிங் தான் நமக்கு தெரியாது. இல்லை தம்பி, இன்னொன்று இது பார்த்தேன். என்னன்னா ஒருத்தன் வந்து அவ்வளோ அந்த 360 கேமரா இருக்குல்ல, அதை வச்சுட்டு எடுத்துகிட்டே போவோம், அப்படியே போடுவோம். எந்த எடிட்டும் கிடையாது. இப்போ நார்மலாக நம்ம நார்மலாக கேஷுவலாக பேசி போகிறோம்ல, அது நல்லா இருக்கும். மெயின் வந்து நான் நார்மலாக இப்போ யூஸ் பண்ணுறது எப்படின்னா, இந்த ஃபோனுக்கு மேலே ஒரு லைட்டிங் வச்சுக்கிறோம். நீங்கள் வீடியோஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மைக் வச்சு வாய்ஸ் ஓவர் வந்து தனியாக வீடியோ எடிட் பண்ணுறானுங்களே, அப்போ இன்செர்ட் பண்ணிடுறானுங்க. அப்படி போட்டிங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும். வியூஸ் அது கண்ணா பின்னான்னு போகுண்ணா. சொல்கிறேன், கேமரா வேணும்ல. இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒரு யூஎஸ் ஒரு கேமரா வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்ல நல்ல வீடியோ எடுத்து போடுவோம். அப்படியே வர்றப்ப சொன்னீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் வாங்கிட்டு சொல்லுவோம். ஃபாரின் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா எங்களுக்கு சப்ளிமெண்ட் வாங்கி அனுப்புங்க. யானை தூக்கிட்டு போயிருச்சு. இப்படியே போய் குளிக்கலாமா? உள்ள போவேன்ட்டாங்க. போவேன்ட்டாங்களா? ஓ, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து கீழே ஒரு ஃபால்ஸ் மாதிரி விழுகும். அந்த இடத்துக்கு தான் நம்ம கீழே ஆக்சுவலாக போகிறோம், ஃபால்ஸுக்கு. இங்கே வந்து உள்ளே போகக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் நம்ம இப்படியே வந்த வழியே திரும்பி நம்ம ட்ரெக்கிங்கு. இல்லைண்ணா, இந்த தண்ணி போய் விழுகுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஃபால்ஸ். அந்த ஃபால்ஸுக்கு தான் இப்போ கீழே நம்ம போயிட்டுருக்குறோம். ஏதோ போய் அடுத்த ஒரு செம்ம ஸ்பாட் வந்துட்டோம். இல்லைண்ணா, இதை தாண்டி குதிச்சு இந்த இடத்துல தான் நம்ம ஒரு சாகச வீரர் என்ற திறமையை நாம் காட்ட வேண்டும். ஐயோ, ஏய் ஒருத்தரா போகலாம். ஏல ஒருத்தரா போகலாம்ல.
தாண்டிட்டாங்க. செவலை தாண்டுங்க. இதுதான் மக்களே கேமராமேன் நிலைமை. நம்ம வீடியோவில் வரமாட்டோம். பரவாயில்ல, நம்ம வெளியில நம்ம போகும் பாதை இந்த மரத்துலேயே தான் இப்படி நடந்து போகணும். தண்ணி தெரியுது பார்த்தீங்களா? அடுத்து இந்த பாறை கல் மண் வேணாம், இப்படியே ஏறி போய் ரெக்கார்ட் உழைப்பு. அருமை அருமை. திடீர்னு காற்றாற்று வெள்ளம் வந்து அவ்வளோதானா? நம்ம வீடியோவில் நம்மளே நாளைக்கு நியூஸில் வந்துடும். அப்பா என்ன திடீர் மேலே ஏறிட்டாங்க. அங்கேருந்து நம்ம நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம், போய்கிட்டே இருக்கிறோம். இப்போ நேச்சராக இருக்குது. பார்த்தீங்கன்னா யானை லத்தி போட்டு வச்சுருக்குது. அதுக்கு இன்னொரு 2 கிலோமீட்டர் போகணும்னா தண்ணி சவுண்டு பயங்கரமாக கேட்குது. ஆனால் இங்கிருந்து பார்த்தா பக்கமாக தானே இருக்குது. தண்ணி நல்லா வருதுண்ணா. ஓ சாதா பாப்பா. ஓ இதுதான் ஃபால்ஸா? அப்போ இது இல்லை எங்கண்ணா? ஒரு இது ஸ்டைல் சரிச்சு விழுந்தா அதுவும் ஸ்டைலாக தான் இருக்கும். கல் கருப்பாக இருக்குன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியாது. கல் கருப்பாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை, தண்ணி போயிருக்குன்னு அர்த்தம். தண்ணி போன பாதைகள். வெயில் வந்துருச்சு. திடீர்னு நம்ம ஒரு அடர் வனத்துக்குள்ளே வந்த மாதிரி கொஞ்சம் குழு நல்லா இருக்குது. இதெல்லாம் ஒரு பாதை. இந்த பாதைக்குள்ளே போனோம்னா திரும்பி வருவீங்களான்னு கேரண்டி இல்லை, அடைச்சிட்டாங்க. ஏன்னா தண்ணி ஃபோர்ஸாக வருது அங்கே. நான் பேசிட்டு வரல, என்ன ஒரு 2 வீடு எடுக்கலாமே, வெடி பிடிச்சிக்கிறேன். ஓகே, ஒரு 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா மக்களே யானைக்கு சாணி போட்டு போயிருக்குது. பழசு தான். நீங்கள் பொம்மை கிம்மி வந்து இறங்கிட்டான்னு பழசு தான் சாணி. யானை கவுத்துறமா மனுஷன் கவுத்துறமா? அப்போ அதுவும் அறிவி இல்லையா? ஆக மொத்த சியர்ஸ் போய்கிட்டே இருக்கும். பொம்மை கிம்மி இறங்கிட்டானா? ஏன்னா இது அழகா வேணுங்கிற இடத்துல ட்ரிம் பண்ணலாம்ல. ட்ரிம் பண்ணி நீட்டாக ஒரு வீடியோ காலேஜ் இன்ஸ்டாலே போட்டு நல்லா போட்டால் ஸ்டோரி போட்டால் நல்லாயிருக்கும்.
இங்கே சூப்பர் எப்படி தெரியும் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. சிஸ்டத்தில் போட்டு பார்த்தோம்னா சூப்பராக இருக்கு. காத்தினா திரும்புங்க. இந்த பார்க்குறப்ப ஒரு காமெடி சீன் ஞாபகம் வருது. நம்ம இந்த பேக்கிள்ஸ் மாதிரி இப்போ நம்ம வந்து தண்ணிக்குள்ளே குதிக்க போகிறோம். குதிச்சா நம்ம நனைஞ்சு இந்த கவுண்டமணி ரஜினியும் ரஜினி போய் மோதிரம் வாங்குவான், ரஜினி செயின் வாங்குவான் தெரியுமா? ஆனாலும் உனக்கு தைரியமா ஒரு கோட்டரடி எஃபெக்ட் இருக்கும். எங்கண்ணா? அப்படின்னா என்ன பழங்க இது? ஒரு சொல்லியிருக்கீங்க யாரோ. நான் அதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு பழக்கமே இல்லைங்கண்ணா. இப்போ அங்கிருந்து எண்ணெயை தூக்குங்க. அண்ணா ஏடா ஓடியும் தாண்ட போறியா மகனே? கூப்பிட்றதுக்கு விழுந்துடாத. வாங்கண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா. அவ்வளோதாண்ணா டாடி. எப்படி ஜம்ப் பண்ணி வாங்கணும்? அங்க பாத்தீங்களா இன்னொரு ஷார்ட் கட்டு. ஜம்பேஸ்தானோ ஜம்ப்னா அவ்வளோதாண்ணா. நமக்கு நம்மளே இப்படி தாண்டி இப்படி ஏறி இப்படி போய்கிட்டேன். இந்த மரத்தை தான் நானும் தாண்டி வந்தேன். மறுபடியும் ஒரு அட்வென்ச்சரஸ். பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமாக இருக்குது. மஞ்சள் கலரில் ஒரு 2-3 இடத்துல வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே இறங்கி வர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஷூ போடாமல் வந்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே ஜாலியாக இறங்கி வரலாம். ஷூ போட்டு வந்தீங்கன்னா ஷூக்குள்ளே தண்ணி போய் சொதன்னு ஆகிடும். உங்களுக்கு நடக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அண்ணா இப்போ பெரிய மலை மேலே ஏற போகிறோம். பார்த்தீங்கன்னா அண்ணன் பெரிய தடியோடு ஏறிக்கிட்டு இருக்காரு. இன்னொன்று பெரிய சந்தோஷம் என்னென்னா இங்கே நெட்வொர்க் இல்லை. அதனால் எந்த ஃபோன் தலையும் இல்லை. நிம்மதியாக ஒரு 3 மணி நேரம் ட்ரெக்கிங் போயிட்டு வந்துடலாம். ஃபால்ஸ் வந்துருச்சு. 2 கிலோமீட்டர்னு
ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறங்கி இங்கே நீரோடைக்கு போகிற பாதை இருக்குது. ஆனால் இதில் எல்லாம் அலோடு இல்லை, அதனால் போகக்கூடாது. நம்ம பாதை தூவானம் இது. ஆமாம், இந்த மரத்தை தொட்டு கும்பிட்டு போனீங்கன்னா உள்ள பூச்சி கீச்சிதுன்னு கையில் கடிச்சதுன்னா விஷம் ஏறிடு. மேலே போகிறத கூட இப்போ ஏதோ பாதி தூரம் இறங்கி போயிட்டோம். அங்கே போய் ட்ரெஸ் எடுத்து திரும்பி வரும்போது 12 கிலோமீட்டர் போகணும். எதுக்கு ட்ரெக்கிங்? இவ்வளோ நேரம் வந்தது பூப்பாதை, இனிமேல் நம்ம ஏற போகிறது யானைப்பாதை. எவ்வளோ நெடுகளாக இருக்குது பாருங்க. என்ன எல்லாம் இவ்வளோ ஒசரமாக நிற்கிறாங்க? கிலோமீட்டர் சின்னாருன்னு சொல்றீங்க. நாய்களை கட்டி விட்டுருவாங்க. கூட ஜிம்மில் இந்த வேலைக்கு ஏற்றதில்லை. எனக்கு பின்னால் எல்லாம் போட்டு பின்னாடி வேறு நான் அப்படியே தண்ணீர் தள்ளி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. டேம்ல போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆமா போய் அப்படியே நான் கீழே போய் ஆமா. அண்ணா இங்கே பட்டாம்பூச்சி நம்பர் இருக்குது, யானை சாணி இருக்குமா? மறுபடியும் ஃபால்ஸ் சவுண்டு கேட்குது. வந்துட்டோமான்னு பார்ப்போம். இப்படியே பார்த்தீங்கன்னா தூரத்தில் மலையெல்லாம் தெரியுதா? ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸ்பாட் கடைசியா நம்ம சோழர்கள் வாழ்ந்த அந்த குகைக்கு வந்துட்டோம். சோழர்கள் வந்து பதுங்கின இடத்துக்கு வந்துட்டோம். வந்துட்டோம். வந்துட்டோம் தான் நினைக்கிறேன். அருமை அருமை. இல்லைங்க, இன்னும் போய்கிட்டே இருக்கு பாதை. தண்ணி நல்லா போகுது மக்களே. நம்ம ஒரு சாதனை பண்ணியிருக்கோம். 12 கிலோமீட்டர் நடந்து வந்த வேர்வை இந்த டயர்டுக்கு தண்ணிக்குள்ளே இறங்கினா சூப்பராக இருக்கும். ஆனால் விட மாட்டாங்க. இல்லை ஏதாவது மரத்தில் தொங்கிக்க வேண்டியது. ஆமாம். ஐயோ ஐயோ. அண்ணா வந்தாச்சு.
ஒரு வழியா இங்கிருந்து ஆன் பண்ணிட்டு போகணும். அண்ணா இங்கிருந்து ஆன் பண்ணிட்டு போகணும் இது. ஆமாம் ஆமாம். வாவ் தூவானம் தூவா தூவா. டெஸ்டினேஷன் ரீச். அதுக்கு இன்னும் 4 பாறை தாண்டணுமா? ஹா 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 ஹா. இந்த அருவியில் எங்கே போய் குளிக்கிறது? அருமை அருமை. ஆக்சுவலாக இந்த மிளகா பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மிளகாயை விட 10 மடங்கு காரமாக இருக்கக்கூடிய மிளகா. ஆனால் நிறைய இருக்கு பாரு. மிளகா சைஸ் பார்த்துங்க, இவ்வளோண்டு தான். ஐயோ அண்ணா வெரி குட். ஒரு வழியாக ட்ரெக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். போகிறதுக்கு 1 மணி நேரத்தில் போயிட்டோம், வர்றது 1.25 மணி நேரத்தில் வந்திருக்கிறோம். Really, we had a nice time. எஸ், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதை கீழே போடுறேன். எட்டு பேர் ட்ரெக்கிங் முடிச்சோம் வெற்றிகரமாக. நாங்கள் ஸ்நாக்ஸ் கூட எதுவுமே கொண்டு போகல, வெறும் 5 லிட்டர் தண்ணி கேன் தான். இன்னொரு ஒரே சரிங்கண்ணா, சொல்றப்ப பண்ணுங்க. ஸ்டார்ட். கொஞ்சம் இப்படி வாங்க, இங்க வந்து பண்ணனா அசோக், இங்க இப்படி வாங்க. நான் இன்னும் கொஞ்சம் இப்படி டர்ன் பண்ணுங்க. சரி, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வர.